பல நாள் போராட்டம், பல கைதுகள், பல அடக்குமுறைகள் இது எல்லாத்துக்கும் பலம் கொடுக்கிற மாதிரியும், இந்த மக்களினுடைய போராட்டத்துக்கு பலம் சேர்க்கிற விதமாரியும் இன்றைய தினம் 2ஆம் தேதி ஜனவரி 2ஆம் தேதி இன்றைய தினம் பார்த்தோம்னு சொன்னா, ஒரு முக்கியமான விடயம் ஒன்று தையிட்டி திஸ்ஸ விகாரை அந்த போராட்டம் தொடர்பாக நடந்திருக்கின்றது. இன்றைக்கு இந்த வீடியோ வந்து நாங்க இதை பற்றி தான் பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னு சொன்னா, ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சு வீடியோ தொடர்ந்து பாருங்க. என்ன விஷயம் நடந்திருக்குன்னு சொன்னா, எங்களுக்கு தெரியும் நீண்ட நாட்களாக பார்த்தோம்னு சொன்னா, எங்களுடைய மக்களினுடைய காணிகள் எங்கள் தமிழ் மக்களினுடைய நிலங்கள் வந்து தையிட்டி திஸ்ஸ விகாரை கட்டுறதுக்காக அபகரிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த நிலங்களை அந்த காணிகளை மீட்கிறதுக்காக அந்த நில உரிமையாளர்களோடு சேர்ந்து எங்களுடைய மக்களும் ஒரு சில அரசியல்வாதிகளும் இணைஞ்சு நீண்ட நாட்களா பார்த்தோம்னு சொன்னா பெரும் போராட்டம், பெரிய போராட்டங்களும் பெரிய கைது நடவடிக்கைகளும் ரீசெண்டா இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னும் கூட பார்த்தோம்னு சொன்னா ஒரு சைவ மதகுரு ஒரு ஆளும் பிரதேச சபை உறுப்பினர்கள் கொஞ்சம் பேரும் வந்து கைது செய்யப்பட்டிருந்தாங்க. பின்னர் அவங்க பிணையில விடுவிக்கப்பட்டிருந்தாங்க. இப்படி பார்த்தோம்னு சொன்னா இந்த தையிட்டி விகாரை தொடர்பான போராட்டங்கள் நிறைய நடந்திருக்குது. அந்த நிறைய போராட்டங்களை பார்த்தோம்னு சொன்னா நிறைய கைது நடவடிக்கை நடந்திருக்குது. எங்களுடைய மக்கள் நிறைய பேர் வந்து அந்த போராட்டத்துக்காக குரல் கொடுத்திருக்காங்க. இப்படி இந்த போராட்டத்துக்கு மேலும் பலம் சேர்க்கிற விதமாக இன்றைய தினம் பார்த்தோம்னு சொன்னா பௌத்த மதம் தொடர்பாக இலங்கையில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு மதகுருன்னு சொல்லலாம். முக்கியமான ஒரு மதகுரு ஒரு ஆள். அரசியல் துறையிலேயும் செல்வாக்கு இருக்கிற ஒரு ஆள். அதே நேரத்தில் பார்த்தோம்னு சொன்னா பௌத்த மக்கள் மத்தியிலேயும் சகோதர மொழி பேசுகின்ற மக்கள் மத்தியிலேயும் ஒரு நன்மதிப்போடு இருக்கிறார். குறிப்பா பார்த்தோம்னு சொன்னா தமிழ் மக்களோட நெருங்கின உறவை கொண்டிருக்கிற ஒரு மதகுரு. அதாவது நயினாதீவு நாக விகாரையின் விகாராதிபதி இன்றைய தினம் பார்த்தோம்னு சொன்னா தையிட்டி திஸ்ஸ விகாரைக்கு நேரில் போயிருந்தார். நேரில் போய் பார்த்தோம்னு சொன்னா அங்க அந்த காணி உரிமையாளரோட கதைச்சிருந்து நயனாதீவு நாக விகாரையின் விகாராதிபதிக்கு பார்த்தோம்னு சொன்னா ஏற்கனவே இந்த தையிட்டியிட நிலம் தொடர்பான ஒரு தெளிவு ஒன்று அவருக்கு இருக்குது. இந்த தையிட்டி நிலம் வந்து இந்த விகாரை எங்க கட்டப்பட வேண்டிய ஒரு விகாரை, இது இப்ப எங்க கட்டப்பட்டிருக்குது, இந்த கட்டப்பட்டிருக்கிற நிலம் யாருக்கு சொந்தமானது என்பது தொடர்பான அவருக்கு வந்து கிளியரான ஒரு பிக்சர் இருக்குது. அவருக்கு வந்து இது தொடர்பான தெளிவான ஒரு அறிவு இருக்குது. அதனால பார்த்தோம்னு சொன்னா அவர் அந்த காணி உரிமையாளரோட கதைச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தோம்னு சொன்னா பத்திரிகையாளர்களை வந்து சந்திச்சு கதைச்சிருக்கிறார். அந்த சந்திப்புல வந்து அவர் என்ன சொல்லியிருக்கிறேன்னு சொன்னா தையிட்டி விகாரை அமைந்துள்ள காணி தனியார் காணி, அந்த காணிகளை அவர்களிடமே மீள கையளிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் பத்திரிகையாளர்களை சந்திச்சு சொல்லியிருக்கிற விடயமானது இந்த போராட்டத்துக்கு இந்த மக்களினுடைய எங்களுடைய மக்களினுடைய தங்களுடைய சொந்த நிலங்களை மீட்பதற்கான அந்த போராட்டத்துக்கு மேலும் பலம் சேர்த்திருக்கின்றது. இது மட்டும் இல்ல அவர் மேலும் ஒரு சில கோரிக்கைகளை முன் வச்சிருக்கிறார். என்ன மாதிரியான கோரிக்கைகள்னு சொன்னா போலீசார் போராடும் மக்களுக்கு இந்த நிலங்களை அந்த காணி உரிமையாளர்களுக்கும் அந்த காணி உரிமையாளர்களுக்கு ஆதரவாக அந்த அந்த உரிமையாளரோடு இணைஞ்சு போராடுற எங்களுடைய தமிழ் மக்களுக்கும் பாதுகாப்பு வழங்க வேண்டும். அவர்களை அச்சுறுத்தக்கூடாது. அவர்களுக்கு எதிராக வழக்குகள் போடப்படக்கூடாது என்று சொல்லியும் நயனாதீவு நாக விகாராதிபதி வந்து இன்றைய தினம் தெரிவிச்சிருக்கிறார். அது மட்டுமில்ல ஜாழ் மாவட்ட செயலர் மதிப்புக்குரிய பிரதீபன் அவர்களும் தையிட்டி திஸ்ஸ விகாராயின் விகாராதிபதி அவர்களையும் வந்து சந்திச்சு கதைச்சிருக்கிறார். 31ஆம் தேதி பார்த்தோம்னு சொன்னா தையிட்டி விகாரை அமைந்திருக்கிற அந்த நிலத்துக்கு சொந்தமான மக்களோட பிரதேச செயலர் வந்து மாவட்ட செயலகத்துல சந்திச்சு கதைச்சிருந்தார். இதுக்கு அப்புறம் பார்த்தோம்னு சொன்னா இன்றைய தினம் தையிட்டி திஸ்ஸ விகாரையின் விகாராதிபதி அவர்களையும் வந்து சந்திச்சு கதைச்சிருக்கிறார். இந்த தையிட்டி மக்களினுடைய அதாவது அந்த நிலத்துக்கு சொந்தமான அந்த மக்களினுடைய போராட்டம், அந்த அவர்களுடைய சொந்த நிலத்தினை மீட்டெடுப்பதற்கான இந்த போராட்டம், அதாவது தையிட்டி விகாரை அந்த மக்களினுடைய காணிகளை நிலங்களை அபகரிச்சு அந்த இடத்துல கட்டப்பட்டிருக்குது. அந்த காணிகளை வந்து அந்த மக்களுக்கு திரும்ப கையளிக்க வேண்டும் என்பதற்கான போராட்டத்துக்கு தற்பொழுது மேலும் பலம் சேர்க்கிற மாதிரியும் அந்த போராட்டத்துக்கு ஒரு தீர்வினை எட்டக்கூடிய மாதிரியான சில விஷயங்கள் வந்து இன்றைய தினம் நடந்திருக்கின்றது. தையிட்டி திஸ்ஸ விகாரை கட்டப்பட்டிருக்கின்ற அந்த நிலங்கள் உரிய மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பது வந்து அனைவருடைய குரலாகவும் இருக்கின்றது. அந்த மக்களுக்கு அந்த காணிகள் எப்போது கிடைக்கும், இதற்கு அரசாங்கம் தரப்பில் என்னென்ன மாதிரியான முடிவுகள் வந்து எதிர்காலத்தில் எடுக்கப்பட இருக்கின்றது என்பது தொடர்பான விஷயங்களை வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷன்ல பதிவு செய்யுங்க. நீங்க நம்ம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னா ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.